اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة والحمد لله سيدنا الفضيلة ورأس المقام محمود. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த ஹுத்துபாவிலே வணக்க வழிபாடுகளும் உறவுகளும் என்கின்ற ஒரு தலைப்பிலே ரமலானினுடைய இறுதிப்பத்திலே இருக்கின்ற நானும் நீங்களும் இந்த ரமலானினுடைய முழுமையான பலனை அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் கட்டாயம் இன்றைய தினமே நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன மாற்றத்தை எங்களிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதை கொஞ்சம் விரிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக ரமலானுடைய காலம் எங்களிடத்தில் வந்தால் வணக்க வழிபாடுகளில் அதிகமான ஒரு பேராசையும் ஒரு போட்டியும் எங்களிடத்தில் இருப்பதை நாம் ஒவ்வொரு ரமலானிலும் காணுகிறோம். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஷைத்தானை பொறுத்தவரைக்கும் நாம் செய்கின்ற நல்ல காரியங்களில் பிரயோசனம் இல்லை என்று அவன் புரிந்து கொண்டால் அந்த நல்ல காரியங்களை ஷைத்தான் கண்டுகொள்ள மாட்டான் என்கின்ற ஒரு தியரியை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். நம்ம ஒரு நல்லது செய்கிறோம், அந்த நல்லதால் பெனிஃபிட் இல்லை, அவனுக்கு எந்த பிரயோசனமும் இல்லைன்னு ஷைத்தானுக்கு விளங்கினால் அவன் அந்த நல்ல காரியத்தில் பெருசாக இன்வால்வ் ஆக மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இன்ன ஷைத்தான கது ஐஸ ஐயுபத ஃபி பிலாதிக்கும் ஹாதிஹி அபதா. இப்போ ஷைத்தான் உங்களோடு என்ன நிலையில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், இந்த மதீனா நகரிலே ஷைத்தான் வணங்கப்படுவதை அவன் நம்பிக்கையிலிருந்து விட்டான். இதுக்கு பின்னால் உங்கள்கிட்ட நீங்கள் சிறுக்கு செய்யுங்க, பிதுஅத்து செய்யுங்க, சிறுக்கு இணை வைக்கணும்னு உங்கள்கிட்ட ட்ரை பண்ண மாட்டான். அந்த செக்ஷன் அவன் விட்டுருவான். ஃபீமா தஹ்தகிரூன மின் அமாலிக்கும் ஃபஸயர்தா பிஹி. இப்போ உங்கள்கிட்ட அவன் எதை பிடிப்பானுண்டா, நீங்கள் எதையெல்லாம் சின்னதாக நினைக்கிறீங்களோ அதன் மூலம் அவன் உங்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பான். அப்போ சில விஷயங்கள் நாங்கள் கூடுதலாக ஒன்றுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குற நேரம் அந்த இடத்துல இருந்து சைத்தான் விலகிடுவான். அதுக்கு காரணம் அது சக்ஸஸ் இல்லைன்னு அவனுக்கு விளங்கிடும். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் தான் இந்த ஜும்ஆவுடைய நாள். இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே உள்ள மக்களுக்கு அது ஒரு சரியான ஒரு புரிதல் வரல, அல்லது கேட்டும் அவங்களோட இஷ்டப்படி நடந்துட்டு போயிடுறாங்க. இந்த ஜும்மா மட்டும் தொழக்கூடிய சகோதரர்கள் அதை இன்னும் புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறாங்க. ஜும்மாவுக்கு மட்டும் அவங்க போய் பழகினதால ஷைத்தான் அதில் ஒரு பெரிய ஒரு தடையில் இப்போ அவங்கள்ட்ட வரல. அவங்கள ஷைத்தான் டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை, ஜும்மாவுக்கு அனுப்பிடுறது. என்ன காரணம்னா அசருக்கே அந்த ஜும்மா கழட்டி எடுத்துடலாம். இந்த ஜும்மாவை இப்போ ஜும்மா மட்டும் வளமையாக தொழுதுட்டு இருக்கிறாங்க. 5 நேரம் பள்ளிக்கு போகாமல் 5 நேரம் தொழணும் முஸ்லீம் அந்த சப்ஜெக்ட் எல்லாம் இல்லாமல் வெறும் ஜும்மா மட்டும் அவங்க ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு விளங்குது இல்லை ஷைத்தான் என்னெல்லாம் பெரிய தாக்கம் செலுத்துறான்னு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா அவன் அசருக்கு அந்த ஜும்மாவை எடுத்துருவான். இப்போ ஜும்மாவை எடுத்துருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தரக்க ஸலாத்தல் அஸ்ரி ஃபகத் ஹபித அமலுஹு. யார் அசர் தொழுகையை வேண்டுமென்றே விடுகிறாரோ அவருடைய நன்மைகள் எல்லாம் அளிக்கப்பட்டு விடும்.
அசர் தொழுகையை விட்டா அசருக்கு மட்டும் பாவம் கிடைக்கிற சப்ஜெக்ட் இல்லை, செஞ்ச நன்மையெல்லாம் அல்லாஹ் அழிச்சு போட்டுருவான். இந்த ஜும்மா அட்டெண்டன்ஸ் மட்டும் கொடுக்குறவங்களுக்கு அசரோட சைத்தான் தூக்கிடுவான். அதனால ஜும்மாவுக்கு அவன் வாரல, டிஸ்டர்ப் பண்றதும் இல்லை, அவன் வாரதும் இல்லை. உலகத்துல நீங்க அப்படி ஒரு ஷெட்யூலை பார்க்கலாம், ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் ஜும்மாவுக்கு கொண்டு சேருவார்கள். இந்த இடத்துல நம்ம மிக கவனமாக இருக்கணும் சகோதரர்களே. ஒரு சைட்ல சைத்தானுக்கு பிரயோசனம் இல்லைன்னு விளங்கினால் அவன் நல்லதை செய்ய வைப்பான். எங்களுக்கு ஆயத்துல் குர்சியை இரவையில தூங்கும் போது ஆயத்துல் குர்சியை நீங்க ஓதினா சைத்தான் வரமாட்டான்னு நம்ம படிச்சுக்கிறோம். நைட்டுக்கு தூங்குற நேரம் ஆயத்துல் குர்சி ஓதினா சைத்தான் எங்கள்கிட்ட வரமாட்டான். அதை சொல்லி தந்ததே யாரு தெரியுமா? அவனே தான். ஆயத்துல் குர்சியை ஓதிட்டு படி, நான் வரமாட்டேன்னு சைத்தான் தான் எங்களுக்கு படிச்சு தந்தான். அவன் என்ன தைரியத்தில் சொல்லி தந்தான்? அவன் என்ன தைரியத்தில் சொல்லி தந்தான்டா? சொல்லித்தாரதால அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. தூங்க கொள்ள ஓத விடாம எப்படி அவனை தடுக்கணும்னு அவனுக்கு நல்லா தெரியும். நன்மையையும் சைத்தான் எங்களுக்கு தூண்டுவான் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஏன் நான் இந்த முன்னுரையை உங்களுக்கு பதிவு செய்யறேன் தெரியுமா? வணக்க வழிபாடுகளில் இன்றைக்கு அதீதமான ஒரு ஆர்வம் காட்டுகிறோம். ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தாலா சுவர்க்கத்தை 2 அம்சங்களில் அல்லாஹ் தாலா வைத்திருக்கிறார். 50-50, 50% இது, 50% இது. சொர்க்கத்துக்கு ஒரு மனிதன் ட்ரை பண்ணணுமாக இருந்தால் இந்த 2ஐயும் யோசிக்கணும். ஒன்றை யோசிக்கலன்னு வைங்க, ஒன்றை செய்தான் விட்டுருவான், நல்லா இருங்க அப்படின்றான். முதலாவது அரைவாசி என்ன தெரியுமா? ஒரு அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான தொடர்பு. இதை நாங்கள் வணக்க வழிபாடுகள் இபாதத்துன்னு சொல்லுவோம். இந்த வணக்க வழிபாடுகளை ஒருத்தர் 100% கவனம் எடுத்தாருண்டா அவருக்கு முழுசா சொர்க்கம் போகலும் என்று அர்த்தம் அல்ல. 50% ஓகே, 50% அவருக்கு சொர்க்கம் உறுதி. அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் இடையிலான தொடர்பு. நாங்க தொழுகிறது, நோன்பு பிடிக்கிறது, ஹஜ்ஜி செய்யறது, உம்ரா செய்யறது, சதக்கா கொடுக்கிறது, கியாமுல் லைல் தொழுகிறது, தஹஜ்ஜத் தொழுகிறது, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அடியாருக்கும் இடையிலான தொடர்பு. இந்த தொடர்புல 1% அடியானுக்கு அவன் செய்வானாக இருந்தால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் மட்டும்தான் இருக்கணும். இது 50%. அடுத்த 50% என்ன தெரியுமா? ஒரு அடியானுக்கும் இன்னொரு அடியானுக்கும் இடையிலான தொடர்பு. நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளும். பிரதானமாக நாம் ரமலானில் கடுமையாக கவனம் எடுக்க வேண்டிய ஒரு இடம், ஒரு அடியானுக்கும் இன்னொரு அடியானுக்கும் இடையிலான தொடர்பு. இந்த சப்ஜெக்ட்ல அல்லாஹ் தாலா எந்த உரிமையும் எனக்கு இல்லை அப்படின்னு அல்லாஹ் டிக்ளேர் பண்ணிட்டான். அதுல அடியானுக்கு சம்பந்தப்படுத்தினா அல்லாஹ் தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அடியானுக்கும் இடையிலான தொடர்பு இருக்குது. நாங்க எங்களோட உம்மா வாப்பாவை கவனிக்கிறது, எங்களோட பக்கத்து வீட்டுக்காரனோட நல்ல முறையில் நடந்து கொள்றது, உறவுகளை பேணி பாதுகாத்து முறியாம எந்த பிரச்சனையும் இல்லாம கவனமா இருக்கிறது. ஒரு இஸ்லாமிய சகோதரனோட 3 நாளைக்கு மேல பேசாம அதுல கொஞ்சம் எப்படியாவது பேசி அந்த வேலைகளை செய்து கொள்றது, இது ஒரு அடியானுக்கும் இடையிலான தொடர்பு. இந்த சப்ஜெக்ட்ல அல்லாஹ் தாலா எந்த தீர்ப்பும் சொல்ல மாட்டான். அதுல எனக்கு சம்பந்தம் இல்லைன்றான். இது 50%. அல்லாஹ் தாலா நேரடியாவே அல் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, எங்களுக்கான அட்வைஸ், ஈமான் கொண்டவர்களே, இர்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும், ருக்கு செய்யுங்கள், சுஜூது செய்யுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். அப்படியே விட்டுறல. அல்லாஹ் வணங்குறது மட்டுமல்ல இங்க டியூட்டி. அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான், அது 50%. அல்லாஹ்வை நீங்க வணங்கினா அல்லாஹ் தஆலா மறுமை நாள்ல அவனோட உள்ள டீலிங்கை செஞ்சு அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். வஃஅலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் உண்மையிலேயே மறுமையில் வெற்றி பெறணுமாக இருந்தால் அடுத்தது அல்லாஹ் தஆலா அடுத்த பாதியை சொல்றான், நல்ல காரியங்களில் ஈடுபட்டு கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் உங்களுக்கு இடையிலான உறவுகள்ல மிச்சம் கவனமா இருந்துக்கோங்க. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு ரமலானில் இபாதத்துகளில் ஒருத்தர் கடுமையா இரவு தொழுகிறாருன்னு வைங்க. இந்த கன்செப்டை நல்லா புரிஞ்சுவோம். பக்கத்து வீட்டுக்காரனோட பிரச்சனை, அது என்ன பிரச்சனையா ஆயிக்கலாம், காணி சண்டை ஆயிக்கலாம், புள்ள சண்டை ஆயிக்கலாம், வைஃப் மார் பிடிச்ச சண்டை ஆயிக்கலாம், குப்பை கொட்டின சண்டை ஆயிக்கலாம்,
மார்க்கமா கூட இருக்கலாம், ரெண்டு பேருக்கும் பேச்சு இல்லை. இப்ப சைத்தான் என்ன செய்வான் தெரியுமா? ரெண்டு பேரும் தொழுகையில கையடிக்க மாட்டான். ரெண்டு பேரும் இந்த செய்தியை வெறுமனே பயான் கேட்கிறோம், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா இதில் டிக்ளேர் பண்ணிட்டான், எனக்கு இதில் சம்பந்தம் கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரனோடு பிரச்சனை படுத்தி கொண்டு இங்க நெத்தி கருக்க கருக்க தொழுதாலும் அல்லாஹ்வுடைய சுன்னா என்ன தெரியுமா? நிறைய பேர் அப்படி செய்யற. இப்ப என் பக்கத்து வீட்டுக்காரால் இருக்கிறார், சில நேரம் ரெண்டு பேரும் ஒரே பள்ளிக்கு வருவோம், இல்லாட்டி நாங்க இந்த பள்ளிக்கு வருவோம், அவன் இன்னொரு பள்ளி போவார். இரவு வணக்கம் தொழுவாரு, சதக்கா கொடுப்பாரு, நோம்பு பிடிப்பாரு, உம்ராக்கு போய்த்து வருவாரு, ஊர் முழுக்க எம்ல பங்குடுவாரு, 100 200 பார்சல் அடிச்சு கொடுப்பாரு, எல்லாம் செய்வாரு. பக்கத்தூட்டுக்காரனோட பகை. இப்ப அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்ன தெரியுமா? இது மிக முக்கியம் சகோதரர்களே. மனிதர்களாக நாம் முதலாவது மாறணும். இபாதத்து என்பது சரியாக யோசித்தால் இரண்டாவது பகுதியாக அல்லாஹ் சொல்லுகிறார், மனுஷனா இந்த உலகத்தில் நீ முதலாவது வாழும். அதான் இஸ்லாம். எங்கட நன்மைகளை எல்லாம் மலக்குமார் அல்லாஹ் கிட்ட எடுத்துட்டு போவாங்க. ஒவ்வொரு திங்களும் ஒவ்வொரு வியாழனும் எங்கட நன்மைகள் எல்லாம் மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்துக்கொண்டு போவாங்க. நாங்க தெரிஞ்ச செய்தி. அல்லாஹ் கிட்ட எடுத்துக்கொண்டு போய் எங்கட நன்மைகள் எல்லாம் ஒவ்வொரு மலக்கு, என்ன மலக்கும் எடுத்துட்டு போவாரு, பக்கத்து வீட்டுக்காரன மலக்கும் எடுத்துட்டு போவாங்க அல்லாட்ட. இப்ப இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னா நேற்று போய்த்து வந்துட்டாங்க, இன்னைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் நன்மைகள் எடுத்துக்கொண்டு திரும்ப திங்கக்கிழமை போவாங்க. போன மலக்குமார் அல்லாஹ் தஆலா விட்டு அப்படியே கொடுக்கிற நேரம் அவர்கள் யாரோடையாவது நாம் இந்த உலகத்தில் பிரச்சனைப்பட்டு கொண்டிருந்தால் 3 நாளைக்கு மேல பேசல, அவன் கல்யாணத்துக்கு வா, நானா வாரதால நம்ம கல்யாணத்துக்கு போல, இப்படியெல்லாம் நாங்க வாழுகிறோம். ஆனா இஸ்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்று இங்க தொழுக எல்லாம் கியாமுல்லைல் எல்லாம் அப்படி 100க்கு 100. பக்கத்து வீட்டுக்காரனோட ஒரு தொடர்பு இல்லை, உறவுகள் முறிந்து சகோதரர்களோடு பகை, இப்படி எல்லாம் வாழுகிறோம். இப்ப எங்க நன்மையுடைய நிலைமை என்ன தெரியுமா? அல்லாஹ் கிட்ட போய் இவங்க இதை ஒப்படைக்கிற நேரம் அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் இல்லா ரஜுலன் கானத் பைனஹு வ பைன அஹீஹி ஷஹ்னா. யா அல்லாஹ் எல்லாம் இபாதத் எல்லாம் தொழுகிறான், தஹஜ்ஜத் தொழுகிறான், நோன்பு பிடிக்கிறான், தர்மம் கொடுக்கிறான், எல்லாம் செய்கிறான். ஆனால் அவனுக்கும் இன்னொரு சகோதரனும் 2 பேரும் பேசல. வந்த பகையால மூஞ்சிக்கு மூஞ்சே பார்க்கல. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய தீர்ப்பு என்ன தெரியுமா? அது அவங்களோட பிரச்சனை. அப்பா அதே என்கிட்ட சொல்றீங்க, எனக்கு அவன் இபாதத்தை அவன் எனக்கு செஞ்சது, கஷ்டப்பட்டு தஹஜ்ஜுக்கு எழும்பி எனக்காக தொழுதிக்கிறான், அதை எனக்கிட்ட தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்லிரு ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா. அவர்கள் 2 பேரும் பேசுகின்ற வரைக்கும் இபாதத்தை எனக்கு தேவையில்லைன்ட்டாங்க, நீங்களே வச்சுக்கோ, அப்படி வெயிட் பண்ணு, என்னைக்காவது பேசினாங்கன்னா எனக்கிட்ட கொண்டு தாங்க. ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். வெறுமனே இபாதத்துகள் மட்டும் அல்லாஹ் தஆலா நீ முதலாவது மனுஷனாக மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். இன்றைக்கு உள்ளங்கள் செத்து போய்விட்ட சகோதரர்களே. காணி வாங்கினா முதலாவது வேலை என்ன தெரியுமா? சுத்தி தாப்பதான் அடிக்கிறான், உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் வந்துடக்கூடாது. கல் நெஞ்சம் படைத்தவர்களாக இருக்கிறோம், உறவுகளுக்கு மத்தியில் பேச முடியவில்லை. அல்லாஹ் தஆலா இபாதத்தை எடுத்துக்கொள்ள மாட்டான். இப்ப 22 நோம்பு 23 நோம்பா மலக்குமார கையில தைக்கும். 2 பேரும் பேச சொல்லுங்க, முதலாவது மனுஷனா வாழ சொல்லுங்க, அதுக்கு பிறகு இபாதத்தை நேட்டம் கொண்டாங்க. அன்புள்ள சகோதரர்களே, எங்களுடைய சொர்க்கத்தினுடைய 50% இந்த உலகத்திலே வாழுகின்ற மனிதர்கள் எங்களுடைய ஜனாசாவில் தீர்மானிக்க வேண்டும். இதை நல்லா புரிஞ்சுக்குவோம். மௌத்துக்கு வாரவங்க உலகத்திலே எங்களுடைய ஜனாசாக்கு வந்து சொர்க்கத்தை தீர்மானிக்க வேண்டும், அப்பதான் சொர்க்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசா போகிறது, மனிதர்களாக மாற வேண்டும் சகோதரர்களே, பண்பாடுகள் எங்களிடத்தில் வளர வேண்டும். ஒரு ஜனாசா போகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஜபத்துண்டாங்க, இன்னொரு ஜனாசா பேத்திச்சு வஜபத்துண்டாங்க. சஹாபாக்கள் ஏன் 2க்குமே நீங்க வஜபத்துன்னு சொன்னீங்க? நபிகளார் சொன்னார்கள், முதலாவது ஜனாசாவை பத்தி நீங்க எல்லாரும் நல்லதா பேசினீங்க. நல்லதா பேசினேன்டா, தங்கமான மனுஷன்,
யாரோடையுமே பிரச்சனைப்படுத்த மாட்டாரு, எந்த பிரச்சனைக்குமே போக மாட்டாரு, எல்லோரோட நல்லா இருப்பாரு, சிரிச்ச முகமா இருப்பாரு. நாங்க பிரச்சனைப்படுத்தினாலும் அவர் கண்டுகொள்ள மாட்டார். ஜனாசாவில் பேசப்பட வேண்டும் சகோதரர்களே. அதனால் அவருக்கு சுவர்க்கம் கடமையாகிவிட்டது என்று நான் சொன்னேன். நீங்க சர்டிஃபை பண்ணணும் அவர் சொர்க்கவாதின்னு. இன்னொரு ஜனாசா போனது, நீங்கள் எல்லோரும் அவரை தவறாக பேசினீர்கள். சுடு சுடுன்னு தான் இருப்பான், எல்லாரோடையும் பிரச்சனை. முதல் சந்தோஷமே பக்கத்து வீட்டுக்காரன் சந்தோஷப்பட்டுருவான். பாப்பா போய் சேர்ந்துட்டான், இவன் நானா தம்பியோட பேசியாவது கொஞ்சம் ரோட்டை போட்டு எடுத்துடலாம். முதல் சந்தோஷம். நீங்கள் எல்லோரும் அவரை பற்றி தவறாக பேசினீர்கள், அவருக்கு நரகம் கடமையாகிவிட்டது என்று நான் சொன்னேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சொல்லிவிட்டு நபிகளார் சொன்னார்கள், அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்ல், பூமியில வாழ்ந்த வாழ்க்கைக்கு நீங்கள் தான் சாட்சி சொல்லணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பூமியில ஒரு வாழ்க்கை வாழ்ந்தானே, அந்த லைஃபுக்கு நீங்க சாட்சி சொல்ல வேண்டும். ஒரு ஜனாசாவுக்கு ரெண்டு நிலைமைண்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களோட ஜனாசா ஒவ்வொருவரும் நினைச்சு பாருங்க சகோதரர்களே, வெறுமனே தலையை காட்டிட்டு போக சகோதரர்கள் வருவார்களா, எனக்காக பிரார்த்தனை செய்ய வருவார்களா? கவலைப்பட வேண்டும். எல்லோரும் சந்தோஷமாக வழி அனுப்புகின்ற ஒரு ஜனாசாவாக இருந்தால், நபிகளார் சொன்னார்கள், ஒரு ஜனாசாவுக்கு ரெண்டு நிலைமைகள். ஒவ்வொரு ஜனாசா, ஒரு ஜனாசாக்கு ரெண்டு நிலைமை, ஒன்று முஸ்தரீஹுன், இன்னொன்று முஸ்தராஹும் மின்ஹும். அதையும் சஹாபாக்கள் கேட்டாங்க, அதே என்ன முஸ்தரீஹுன் உண்டா யாரு, முஸ்தராஹும் மின்ஹு உண்டா யாரு? முஸ்தரீஹுன் உண்டா யாரு தெரியுமா? இந்த உலகத்தினுடைய அநியாயங்கள் பாவங்களை எல்லாம் விட்டுட்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்காக செல்லக்கூடிய ராஹத்தாக்கூடிய மனுஷன். அவருடைய ஜனாசாவில் இந்த உலகமே கவலைப்படும், எல்லோரும் கவலைப்படுவார்கள். அண்டை வீட்டுக்காரன் துட்டிச்சு போவான், இப்படி ஒரு மனுஷன் மௌத்தா போய்த்தாரே, இப்படி ஒரு மனிதனை நாங்கள் இழந்து விட்டோமே, சமுதாயம் கவலைப்படும், அழுவார்கள். அது முஸ்தரீஹுன். இரண்டாவது ஜனாசா முஸ்தராஹும் மின்ஹு. அந்த ஜனாசா மரணித்த செய்தியை கேள்விப்பட்டா ஊரே சந்தோஷப்படுவான். எங்க வந்தாலும் பிரச்சனை தான், பள்ளியில வந்தாலும் பிரச்சனை, ஊர்ல இருந்தாலும் பிரச்சனை, போய் சேர்ந்துட்டான். அதுல சில பேர் ஜனாசால எப்படி பேசுவாங்க தெரியுமா? அவரை பத்தி பேசாதீங்கப்பா, மௌத்தா போய்த்தாரு அப்படின்றாங்க. அது அவ்வளவுதான் சந்தோஷம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நிலைமைகள் மாற வேண்டும். நாம் ஒரு ஒரு உறவுகள் அல்லாத வணக்க வழிபாடுகளில் கூடுதல் கவனம் செலுத்துகிறோம். அதனால சைத்தான் எங்களை அப்படியே இபாதத்தில் விட்டுருக்கிறான். நான தம்பியோட பேசுறது இல்லை, பக்கத்து வீட்டுக்காரனோட தொடர்பு இல்லை. நபிகளார் சொன்னார்கள், இவ்வளவு ரமலான்ல இவ்வளவு சாப்பிடுகின்றோமே சகோதரர்களே, ஆணம் காட்சி கொடுக்கிற வளமைகள் என்று எங்களிடத்தில் இருக்கிறதா? இஸ்லாத்தை விட்டு எங்கேயோ தூரமாய் போறோம். ஒரு காலம் நாங்கள் சோட்டீஸுகள் பக்கத்து வீட்டுக்கு அனுப்புவோம், ஒன்றை தான் வீட்டில் செய்வோம். 10 சோட்டீஸ் நோம்பு திறக்கிறதுக்கு ஈக்கும். பக்கத்து வீட்டு உறவுகள் இஸ்லாத்தினுடைய பிரதான உறவு, உறவினர்களோடு சேர்ந்து நடக்க. இதைத்தான் மார்க்க அறிஞர்கள் சொன்னார்கள், ரமலானினுடைய காலத்தில் வெறும் பள்ளிவாசல் தூண்களுக்கு மத்தியில் மாத்திரம் நீங்கள் சொர்க்கத்தை தேடாதீர்கள், அது கண்ணாலே காணல. வெறும் பள்ளிவாசல் தூண்களுக்கு மாத்திரம் அப்படின்னா இபாதத்துல மட்டும் சொர்க்கத்தை தேடாதீர்கள். எங்களுடைய ஜனாசாக்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. நாம் வாழுகின்ற வாழ்க்கை எங்களுடைய ஜனாசாவை, வாப்பட ஜனாசாவை புல்ல எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறார். நண்பர்கள் வருகிறார்கள், கவலை இல்ல, சந்தோஷமாக வாரா, எல்லாம் சந்தோஷமா தானே இப்ப வழி அனுப்புறேன். ஜனாசா உளுந்தா ஊர்ல முதல் ஏற்பாடு என்ன தெரியுமா? நல்ல சாப்பாடு போட்டு ஆளை வழி அனுப்பிடுவோம். ஜனாசா வீட்டுல அழுகுறல்களை காணுகிறோமா? ரூஹானிய வெறும் சாப்பிட்டு சந்தோஷம். இன்னைக்கு அவன் போனாலே ஏற்பாடே யாரு தெரியுமா? மகன் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சாப்பாடு அவன் கவலையால வாப்பட மௌத்துல அவனுக்கு தொண்டையில சாப்பாடு இறங்காது, அடுப்பு பத்தி வைக்க அவனுக்கு மனசு வராது. அதனால பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஒரு 3 நாளைக்கு அவனுக்கு ஆக்கி கொடுங்கன்றாங்க. ஆனால் நண்பர்கள் இன்றைக்கு வருகிறார்கள்,
அவன் சொல்லணும் எனக்கு சாப்பிட இயலாது, இவன் ஜனாசால சாப்பிடவா இயலும். நம்ம எல்லாம் இப்ப மென்டல் ஆயிட்டோம். கவலையில தின்றேன்டா அது வேற கேஸ். இது நீங்க நினைக்காதீர்கள். மார்க்க ஏதோ எல்லாத்தையும் மோடிஃபை பண்ணி ரூஹானியத்தை எடுத்து விட்டோம். ஜனாசாவில் கவலை இல்லை, மைய வீடு. சில நேரம் இப்ப டென்ஷன், இது மையத்தூடா கல்யாண வீடா? உள்ளுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் டெட் பாடிக்கு மையத்தூடு தான். முதலாவது பக்கத்து வீட்டுக்காரன் தான் கொடுக்குறான், வாங்க சாப்பாடு எங்க வீட்டுல வைங்க, ஆள் போய் சேர்ந்துடட்டும். நன்மை என்று செய்கிறோம், மற்றவர்களுக்கு நாம் விரல் நீட்டினோம். அன்புள்ள சகோதரர்களை, நல்லது நல்லது நல்லதுன்னு இப்ப நாங்க உருவாக்குறோம். அவங்க மூணு நாளைக்கு போறோம், ஒரு சாப்பாடு கொடுத்தாங்க, அது கூடாதுன்றோம். நாங்க இப்ப 3 நாளா சாப்பாடு கொடுக்கிறோம். தடுப்பதற்கு யாரும் இல்லை. யோசிக்க மறுக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நல்ல காரியங்கள் இருக்கிற சகோதரர்களே, எங்களுடைய உறவுகளை ரூஹானியத்தை அது முறித்துவிடும். திண்ணை தோழர்கள் இருந்த பள்ளிவாசலில் ரசூலுல்லாஹ் ஒரு நாள் கூட சாப்பாட்டை பள்ளிக்கு எடுக்கல. ஏன் தெரியுமா? இபாதத்தில் அந்த ரூஹானியத்து குறைஞ்சிடும். எங்களிடத்தில் கவலைப்படுகின்ற ஒரு சமுதாயமாக நாம் வாழுகிறோமா? வாரவன் யாராவது திண்ணேலா கவலை அப்படி சொல்ற வரலாறு இருக்கிறதா? ஹோல் புக் பண்ணி சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு மாறிட்டோம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நிலைமைகள் மாற வேண்டும். என்னுடைய ஜனாசாவை கேள்விப்படுகிற நேரம் கவலைப்படுகின்ற ஒரு மனிதனாக நான் வாழுகிறேன் என்றால் அதுதான் உண்மையான வாழ்க்கை சகோதரர்களே. என்ற புள்ள அழணும், பக்கத்து வீட்டுக்காரன் அழணும், உறவுகள் கண்ணீர் வடிக்க வேண்டும். நானா தம்பி பதறி போகணும், என் தம்பி பைத்தானே. இந்த இடம் நாம் வெறுமையாக ஒரு விரிசல் எங்களுடைய சமுதாயத்தில் இருப்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதை சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. இது நான் சொல்லுகின்ற தியரி அல்ல, ஏண்ட தனிப்பட்ட ஒரு முடிவு அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நபித்தோழர்கள் கேட்டாங்க, இப்படியே கேட்டாங்க. ஒரு முஸ்லிம்ன்ற டெஃபினேஷன் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் முஸ்லிமு, ஒரு முஸ்லிம் என்றால் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. அதான் முதலாவது முஸ்லிமுக்கு அடையாளம். உன்னால, உண்ட நாவினால், உண்ட கையினால் வேற எந்த முஸ்லிம்களும் தொந்தரவு செய்யப்படவில்லை என்றால் அவன்தான் முஸ்லிம். சஹாபாக்கள் போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இன்ன ஃபுலானா, பெண்கள் மிக கவனம் எடுக்க வேண்டிய ஒரு பகுதி. இதுல கூடுதலாக கவனமற்றிருப்பவர்கள் பெண்கள் தான். ஏன்னா பிரச்சனைகள் அவங்க தான் உருவாக்குறது. கணவன்மாரு அதுல போய் சேர்ந்துடுறது. பக்கத்து வீட்டுக்கார பிரச்சனை எல்லாம் எங்களுக்கும் கணவன்மாருக்கு இடையில வாரது இல்லைன்னா அவங்க 2 பேரும் வேலையை போய்த்துருவாங்க. வைஃப் வந்தோடனே பாருங்களேன், ஊத்தைய கொஞ்சம் இங்க கொட்டிட்டான்னொடனே இவர் சாரத்தை மடிச்சு கட்டிடுறது. நீ ஆண், அல்லாஹ் தஆலா ஒரு சுய புத்தியை, ஒரு ஆன்மீகத்தை, ஒரு நிதானத்தை நம்மளுக்கு தந்துகிறார். அதுல நாங்க இன்வால்வ் ஆயிடக்கூடாது. பெண்களுக்கு மத்தியில் வருகின்ற சண்டைகளில் நாங்கள் பங்கு கொள்வோமாக இருந்தால் மௌத்து வரைக்கும் அதை சேர்க்கல. சகோதரர்களை, நீங்க அனுபவிச்சு பாருங்க. நானா தம்பி நாங்க பிரிஞ்சா நாளைக்கே பேசி சேர்ந்து கொள்வோம். ஆனா 2 மனைவிமாருக்கும் சண்டை வந்ததுன்னு வைங்க, நாங்க பிரிஞ்சிப்போம் வருஷ கணக்கு. அதனால் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பெண்ணை உதாரணமாக வைத்து கேட்டார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இன்ன ஃபுலானா. இந்த கேள்வியை பாருங்க. நிதானமாக நாம் கடுமையாக யோசிக்க வேண்டிய ஒரு பகுதி சகோதரர்களே. மனுஷத்தன்மை இல்லாமல், மற்றவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளாமல், இந்த உலகத்தில் நாம் மரணிக்கிற நேரம் ஒரு தங்கமான மனிதன் என்ற பெயர் எடுக்காமல் எங்களுடைய இபாதத்துகளில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. இன்ன ஃபுலானா, யா ரசூலல்லாஹ், ஒரு பொம்பளை இருக்கிறார். தகூமுல் லைல வ தஸூமுன் நஹார், நைட் ஆகினாலே இரவு வணக்கம் அப்படின்னா கியாமுல் லைல் வித்ரு, நைட்டுக்கு இதான் வேலை. இரவு வணக்கம் தொழுவுறாண்டா ஃபர்ல பத்தி கேட்க தேவையில்லை, அது கன்ஃபார்மா சரியா தான். இரவாகினால் இரவு முழுக்க நின்று வணங்குகிறாள். வ தஸூமுன் நஹார், வெள்ளன விடிஞ்சா நோம்பு. அப்படின்றால் அல்லாஹ்வுக்கும் அவளுக்கும் இடையிலான தொடர்புல எந்த குறையும் இல்லை. தொழுகிறது, நோம்பு பிடிக்கிறது, உம்ராக்கு போறது, ஹஜ்ஜி செய்யறது எல்லாம் 100க்கு 100 பெர்ஃபெக்ட் ஆகிறாள். ஆனால் அவள் செய்கிற ஒரே ஒரு தவறு என்ன தெரியுமா? வதுஉதி ஜீரானஹா பிலிசானிஹா, அவளுடைய நாவினால்
பக்கத்து வீட்டுக்காரரை தொந்தரவு செய்கிறாள். அவ்வளவுதான். அவங்களுக்கு ஏசுறது, அவங்களோட முகத்தில் பாயிறது, நோன்பை பிடிச்சு கொண்டு இதை செய்கிறாள். இரவைக்கு கியாமுல்லைல் எல்லாம் நடக்கிற, பகலைக்கு நோம்பையும் பிடிக்கிற, அவள் செய்கிற ஒரே ஒரு தவறு பக்கத்து வீட்டுக்காரனை நோவினை செய்கிறாள். ஆனா இபாதத்துல ஒரு குறையும் இல்லை. இவளுக்கு என்ன தீர்ப்பு யா ரசூலுல்லாஹ்? அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தீர்ப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா கைர ஃபீஹா ஹிய மின் அஹ்லின் நார். அவளுக்கு எந்த நலவும் கிடையாது, அவள் நரகத்துக்குரிய பெண்மணி அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இபாதத்தில் ஒரு பிரயோசனம் இல்லை. இரவு முழுக்க நின்று வணங்கினாலும் சரி, பால் முழுக்க நோன்பு பிடிச்சாலும் சரி, எவ்வளவு இஹ்லாஸோட செஞ்சாலும் அவள் நரகத்துக்குரிய பெண்மணி. அப்படின்னா சொர்க்கம் கிடைக்கும். லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉ ரஹிமின். இந்த உலகத்தில் உறவுகளை துண்டித்து வாழ்பவர்களுக்கு சொர்க்கம் ஹராம். கலிமாவுக்காக சொர்க்கம் அது கிடைக்கும். நரகத்துக்கு போக்கொள்ள உறவுகள் என்ற கொலுக்கி அவரை இழுத்து அதுக்குரிய தண்டனையை அனுபவிச்சுட்டு தான் சொர்க்கத்துக்கு போகணும். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தொடர்ந்து அடுத்தது கேட்டாங்க. அடுத்த கேள்வியை பாருங்க. இபாதத்துகளை விட நாம் கூடுதல் கவனம் எடுக்கணும் இதுலன்றதுக்காக நான் சொல்லுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கே ஒரு 10 நிமிஷம் நிதானமாக இருந்து யாரோடு பகைத்துக் கொண்டிருக்கிறேன், யாரோடு எந்த காரணமும் அல்லாஹ்விடத்தில் சரி வராது. ஏன் அல்லாஹ் தஆலா இதை எதிர்பார்க்கிறான் தெரியுமா? நீங்க நினைக்கலாம், இது ஏன் அல்லாஹ் தஆலா இவ்வளவு கூட வற்புறுத்துறான்டா? இபாதத்து செய்யறது லேசி ஏண்டா, அது யாருக்கும் பாரம் இல்லை. நான் இந்த ஜும்மாவில் சுன்னத்தான வணக்கங்கள் 12 ரக்காத் சம்பந்தமா பேசினா இன்னைக்கு நம்ம எல்லாம் தொழுதுட்டு போய்த்துருவோம். ஆனா பக்கத்து வீட்டுக்காரனோட பேசுங்கண்டா என்னதான் சொன்னாலும் ஒரு ஈகோ தடுக்குமே. அது எப்படி திடீர்னு ஒரு பயான்ல போய்த்து பேசிடலாமா? தடுக்கும். அது நீ எனக்காக உன் ஈகோவை இல்லாமக்கணும்னு அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதான் உபூதியத், அதான் அடிமைத்துவம். உன் வைராக்கியம், உன் அகங்காரம், உன் ஈகோ, உன் மமதை, அவன் வந்தா நான் பேசுறேன். அதனால தான் ரசூலுல்லாஹ் டிக்ளேர் பண்ணாங்க, அவன் வந்தா நீ பேசுவாயின்னா அது உறவை சேர்றதே அல்ல. துண்டிச்சிக்கிற நேரம், அவன் வெறுப்பாக இருக்கிற நேரம், உன்னை பத்தி ஊரெல்லாம் தப்பாக பேசுகிற நேரம், உன்னை வெற்ற நேரம், அல்லாஹ்வுக்காக நீ போய் நிற்கணும். நீ வேண்டிய செய், நான் அல்லாஹ்வுக்காக உன்கிட்ட வந்திக்கிறேன். இரண்டாவது கேள்வி, சஹாபாக்கள் அந்த ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் வ ஃபுலானா, இன்னொரு பெண்மணி இருக்கிறாள், துசல்லில் மக்தூபா, சுன்னத்து இரவு தொழுக ஒன்றுமே இல்லை. முன்பின் சுன்னத்து தொழுகிறது, இரவையில கியாமுல் லைல் தொழுகிறது, இரவு நின்று வணங்குறது எதுவுமே செய்யறா இல்ல. ஃபர்லான தொழுகை மட்டும் தொழுகிறார். சுபஹுக்கு 2 ரக்காத், லுகருக்கு 4, அசருக்கு 4, மகரிபுக்கு 3, இஷாக்கு 4, அவ்வளவுதான். முன் சுன்னத்தும் இல்லை, பின் சுன்னத்தும் இல்லை. எக்ஸ்ட்ரா அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய எந்த ஒன்றும் அல்ல. அவள் கடமையான தொழுகையை மட்டும் தொழுகிறாள். வத்த சத்தகு பி அஸ்வாரி, ஏதாவது கிடைச்சா தர்மம் செய்வான். ஆனால் அவள் எப்படிப்பட்ட பெண்மணியாக வாழுகிறாள் தெரியுமா? வலா துதி அஹதன், இந்த உலகத்தில் யாருடைய மனசையும் நோவடிக்கவில்லை. நாங்க அதுல கவனம் எடுக்கிறோமா? நான் சரியாத்தானே பேசினேன், அவர மனசு நோந்ததுக்கு நாம் பலியா? நீ மனசு நோகாமத்தான் பேசணும், யோசிக்கணும். நீ நலவு பேசலாம், உன் பக்கம் நியாயம் இருக்கலாம், அவன் மனசு நோகுமாக இருந்தால் நீ பேசவே படாது. மிக கவனமாக இருக்கணும் சகோதரர்களே. அந்த பெண்மணி கடமையானதை மட்டும் தொழுகிறாள், கையில கிடைச்சா தர்மம் செய்கிறாள். ஆனால் அவள் எப்படிப்பட்ட பெண்மணியாக வாழுகிறாள் தெரியுமா? இந்த உலகத்தில் யாருக்கும் நோவினை தரவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே சொன்னார்கள், ஹிய மின் அஹ்லில் ஜன்னா, அவள் சுவர்க்கத்துக்குரிய பெண்மணி. சுப்ஹானல்லாஹ். இபாதத்து பெருசா இல்லை, ஏதோ கடமையை செய்வா, ஆனால் இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்திருக்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதி சாதாரண ஒரு பகுதி அல்ல. இதை நாங்கள் சரி செய்யாமல் இந்த ரமலானில் இதற்கு பின்னால் என்னதான் இபாதத்து செய்தாலும் அல்லாஹ்ட்ட போகாது சகோதரர்களே. மறுமை நாளையில கூட அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்ன தெரியுமா? சில மனிதர்கள் நல்ல காரியங்களை அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு இந்த விஷயத்துல நடந்து கொள்வாண்டா, சில பேர் இபாதத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டு அல்லாஹ் கிட்ட போவாங்க. அல்லாஹ் தொழுதேன், நோம்பு பிடிச்சேன், அஜ்ஜி செஞ்சேன் எல்லாம் பாப்பா. அல்லாஹ் விசாரிச்சு கொண்டே இருக்கிற நேரம் பக்கத்து வீட்டுக்காரன் ஓடி வருவான்.
எல்லாம் தாஜத்துக்கும் போனா எல்லாம் தொழுதான், காண என்ற பக்கத்துக்கு தான் திருப்பி விட்டான். என்னோட பேசவும் இல்லை, என்னோட கதையும் இல்லை, என்னோட சண்டை பிடிச்சு கொண்டே இருந்தான். ஆச்சரியம் என்ன தெரியுமா சகோதரர்களே, நாம் செய்த அமல்களில் ஒன்று ரெண்டை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டே இருப்பான். அதை கூட அவன் அல்லாஹ் எடுத்துக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் தாலா அந்த அமல்களை அந்த மனிதனுக்கு கொடுத்து, நீ போ சொர்க்கத்துக்கு, இபாதத்து செஞ்சிட்டு போன மனுஷனை அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்புவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்புள்ள சகோதரர்களே, இது நிதானமாக நாம் யோசிக்க வேண்டிய பகுதி. இந்த மனுஷத்தன்மை எங்கள்கிட்ட வரணும். சிரித்து பேச வேண்டும். நாம் மரணிக்கிற நேரம் முதலாக நிறைய பேர் கொள்கை உறுதின்னு இதை நினைச்சிட்டீங்க. அதான் பெரிய ஆச்சரியம். ஊர்ல எல்லாரோட பிரச்சனை. அவர் என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னா, நான் மார்க்கத்தில் ஸ்ட்ராங் ஆகிக்கிறேன். நபித்தோழர்கள், ஒவ்வொரு நபித்தோழர்களுடைய ஜனாசாவுக்கும் மதீனாவே கண்கலங்கிய சகோதரர்களே. எங்களுடைய ஜனாசாவுக்கு இந்த ஊர் கவலைப்படுகிறதா சந்தோஷப்படுகிறதான்னு நினைச்சு பாருங்க. அல்லாஹ் தாலா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டு வணக்க வழிபாடுகளில் கவனம் செலுத்துகிற நாம் அதனை விட பல மடங்கு மற்ற மனிதர்களோடு உறவுகளில் நாம் கவனம் செலுத்தி அதை நாம் சீராக்கி, பக்கத்து வீட்டுக்காரர்களோடு உறவுகளை சீராக்கி, நானா தம்பிமார் உறவுகள், மாமா மச்சான் இவர்களோடு உள்ள உறவுகளை சீராக்கி, இஸ்லாமிய சகோதரர்களோடு உள்ள உறவுகளை சீராக்கி நாம் இந்த சொர்க்கத்தை எதிர்பார்ப்போமாக இருந்தால் அந்த நேரத்தில் தான் 100% அல்லாஹ் தாலா எங்களுக்கு சொர்க்கத்தை தருவான் என்பதை புரிந்து கொண்டு எதிர்வரக்கூடிய நாட்களில் இதை நாங்கள் நிதானமாக யோசித்து இந்த பகுதியையும் சரி செய்து இந்த ரமலானினுடைய முழுமையான பாக்கியத்தை அடைந்து சுவனம் செல்லக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. பின்னால் உள்ள சகோதரர்கள் கொஞ்சம் அப்படி இந்த இடைவெளியெல்லாம் கொஞ்சம் முன்னுக்குவாங்க. பின்னால் நெருங்கிட்டு இருக்கிறாங்க, நின்றுட்டு இருக்கிறாங்க, அப்படி நல்லா முன்னுக்குவாங்க. அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக அல்லாஹ்வுடைய கருணை, நான் நேரத்தோடு சொன்ன மாதிரி வணக்க வழிபாடுகள் என்று வருகிற நேரம் அல்லாஹ் தாலா அவனுடைய முழு எக்ஸ்கியூஸையும் மறுமை நாளையில் எங்களுக்கு தருவான் சகோதரர்களே. அல்லாஹ்வோடு உள்ள டீலிங்கு தானே வணக்க வழிபாடுகள். இதை அல்லாஹ் தாலா தன்னால் முடிந்த அளவுக்கு மன்னித்து அவனுக்குரிய சலுகையை அல்லாஹ் கொடுக்கறதுக்கு தான் பார்ப்பான். எங்களில் நிறைய பேர் ஃபர்லான வணக்கங்களில் நிறைய குறைபாடுகள் இருந்திருக்கும். பேசுகிற நானாக இருந்தாலும் கேட்குற நீங்களாக இருந்தாலும் வேணுமெண்டே தொழுகைகளை விட்டுருப்போம். ஆனால் நாங்கள் நிறைய ஆறுதல் படுத்தி கொண்டிருப்போம். ஆனால் அல்லாஹ் தாலா இந்த வணக்க வழிபாடுகளோடு அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கிறதே, இதுக்கு நிறைய சலுகை தருவார். மலக்குமார்களிடத்தில் ஃபர்லான வணக்கங்களில் குறைவார நேரம் அல்லாஹ் மலக்குமார்கிட்ட கேட்பான், அவன் ஏதாவது சுன்னத்து செஞ்சுக்கிறானான்னு பாருங்க, சுன்னத்தான வணக்கங்கள் செஞ்சுக்கிறானா அதை ஃபில் பண்ணி என்ற சப்ஜெக்டை முடிச்சிருங்கன்னு அல்லாஹ். ஆனால் மனிதர்களோடு ஏதாவது பிரச்சனை என்றால் அல்லாஹ் தாலா எந்த எக்ஸ்கியூஸும் தரமாட்டான் சகோதரர்களே. அந்த அடிப்படையில் தான் இந்த ரமலானிலே நோன்பு பிடித்திருக்கின்ற எங்களுக்கு அல்லாஹ் தாலா நிறைய சலுகை. அது அல்லாஹ் உலக விஷயங்களில் ஸ்ட்ரிக்ட் பண்ண மாதிரி இபாதத்துகள் அல்லாஹ் எங்களை ஸ்ட்ரிக்ட் பண்ணலை. ஆனால் உலக விஷயத்தில் நீ 3 நாளைக்கு போகிற ஒருத்தனோட பேசாட்டியும் உன்னை இபாதத்து தேவையில்லாண்டிக்கிறான். ஆனால் மார்க்க விவகாரங்களில் அல்லாஹ் தாலா எப்படியாவது அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிறைய சலுகைகளை தந்திக்கிறான். அதனால் ரமலானில் எங்களால் நிறைய தவறுகள், எங்களை அறியாமலோ அல்லது அறிந்தோ நிறைய பிழைகள் இந்த ரமலான் எங்களுக்கு வந்திருக்கும். அதையும் அல்லாஹ் தாலா இந்த ரமலானை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஜக்காத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு இபாதத் அல்லாஹ் தந்திக்கிறான். அந்த ஒன்றை நம்ம செஞ்சிட்டோம்டா ரமலான்ல நாங்கள் விட்ட தவறுகள் பிழைகளை எல்லாம் அல்லாஹ் கம்ப்ளீட் பண்ணி விட்டுருவான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்தில் நாம் பொதுபோக்காக இருக்காமல் அது சம்பந்தமாக நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். 2.5 கிலோ அரிசி கொடுப்பது சுன்னா, அதை ஒவ்வொரு தலைக்கும் நாங்கள் அதாவது அளவு பார்த்து கொடுக்க வேண்டும் என்கின்ற செய்திகளை நாம் படித்திருக்கிறோம். எனவே அந்த விஷயத்தில் கொஞ்சமும் தவறிழைத்து விடாமல் அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை
பெருநாள் தொழுகைக்கு முன்னால் கொடுக்க வேண்டும் என்பது நபிகளாருடைய சுன்னா. எனவே கடைசி நேரம் கொண்டு நீங்க பள்ளிவாசல்களில் கொடுக்காம நேர காலத்தோடு அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கொண்டு வந்து நீங்க சேர்த்தீங்க என்றால் அவர்கள் அதை உரியவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நாம் சரியாக இந்த நேரத்தில் இருந்து அதற்குரிய அளவுகளை நாம் கணக்கிட்டு சுன்னா முறைப்படி அதை நாம் செய்தோமாக இருந்தால் இந்த ரமலானை கம்ப்ளீட் பண்ணியவர்களாக அல்லாஹ் தஆலா எங்களை ஆக்கி விடுவார். எனவே இந்த அடிப்படையில் சொல்லப்பட்ட செய்திகளை வெறுமனே தகவல்கள் கேட்பதாக எடுத்துக்கொள்ளாமல் இவ்வளவு சொல்லுகின்ற நேரத்திலும் நாம் எங்களுடைய வைராக்கியத்தோடு வாழுவோமாக இருந்தால், அல்லாஹ்வுக்காக எங்களுடைய ஈகோவை கொஞ்சம் நாங்கள் விட்டு கொடுக்கவில்லை என்றால் இந்த நாள் சம்பந்தமாக அல்லாஹ் மீது சத்தியமாக நாங்கள் விசாரிக்கப்படுவோம். சகோதரர்களே, உனக்கு அவ்வளவு தெளிவுபடுத்தப்பட்டுச்சு, மனுஷனோட உள்ள சம்பந்தத்தை நீ அவ்வளவு சரி செய்யணுமே, உன்னுடைய ஈகோவை நீ எனக்காக விட்டிருக்க வேண்டுமே என்று நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எங்களை மறுமையில் விசாரிப்பான். சகோதரர்களே, எனவே இந்த அடிப்படைகளை நாம் புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழுகின்ற காலமெல்லாம் நல்ல பண்புள்ள மனிதர்களாக, நல்ல இரக்கமுள்ள மனிதர்களாக, எல்லா மனிதர்களும் விரும்பக்கூடிய ஒரு மனிதராக, எங்களுடைய ஜனாசா தகவலை கேள்விப்பட்டாலே கவலையோடு வந்து எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்குவோமாக இருந்தால் நாம் மரணிக்கின்ற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னதை போன்று முஸ்தரிஹுன், உலகத்திலே சுவர்க்கத்துக்கு சொந்தமான மனிதன் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.